Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா early morning ஆயிடுச்சு. மார்னிங்னா ஒரு 8:15 ஆயிடுச்சு டைம். பேபி மா வா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா பேபி மா வரமாட்டேன் அப்படின்ட்டு. சரி போ நீ வரலன்னா நானாச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கிளா போறேன். போய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா போகணும்னு தோணுது. ஸோ அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, பாப்பா மௌலி பேபிமா எல்லாம் தூங்குதுங்க. சரி ஓகே நம்ம அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு அப்படியே ஆண்டவர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். பீச்சுக்கு போய் நான் என்ன பண்றேன், விளையாடுறேன்னா இல்ல ஏதாவது வாங்குறேன்னா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நானும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சாப்பிட்டு நாங்களும் என்ஜாய் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில பேபி மாவும் வந்து சரி அப்படின்ட்டு ஒண்ணுமே இருக்காது அப்படின்ச்சு. அல்லேக்கா பேபி மாவு வா வா போலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு கூப்பிட்டாச்சு. ஏஞ்சி உட்காந்துக்குது. ஏஞ்சி உட்காந்து பாக்குறீங்களா, பயந்துருவீங்க. அப்படி பேய் மாதிரி உட்காந்துருக்கோம் ஏஞ்சி. குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங். திட்டு வாங்குவோங்க, திட்டு வாங்கிக்கிறியாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா தூங்கிட்டு இருந்த என் சிங்கத்தை தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்தேன். கரெக்ட் சிங்கத்தை சிங்கம் போது ஜாலியா சிச்சின்னு போனாங்க. கரெக்ட் சிங்கம் ஏய் அப்படின்னு காபி குடிச்சிட்டு போ. என்ன சொல்ல ஒன்னு ஏஞ்சி வந்தது தெரியுமா, வேமா வாப்பா அப்படியே போயிட்டு சுத்தி பார்த்து கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வரும்போது டிஃபன் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிஸ்கா ஏஞ்சிச்சு. ஓகே சொத்தை போட்டு கூப்பிட்டு போவான், இல்லைன்னா காய வச்சு கூப்பிட்டு போயிட்டு ஈத்துன்னு வருவான் அப்படின்ட்டு. என்ன போன வாட்டி என்ன ஆச்சுன்னா ரெடினஸ் ஆயிடுச்சு பேபி மாவுக்கு. அப்படியே இப்ப போகும்போது டீ சாப்பிட்டு போறியா, காபி குடிச்சிட்டு போலாமா? ஓகே மூஞ்சி மட்டும் நல்லா சபினா போட்டு தேய்ச்சிட்டு வந்துட்டேன். என்ன பேபிமா கடலுக்கு வந்துட்டியா? இளநீ குடிக்கிறியா? ஹீட் ஆயிடுமா கோல்டு ஆயிடுமா? ஹீட்டு தான் கோல்டு போகும். ஃபர்ஸ்ட் ஹீட்டை தூக்கி விடும், அப்புறம் கோல்டு ஆகும். ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரனால வயசான காலத்துல அப்படியே பீச்சை பார்த்தா மாதிரி ஒரு வீடை வாங்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம தோட நம்ம உள்ள போனால் தான் வந்து கால் நனையுது, கிட்ட வந்து கால் நனையுது. ஒரு கூட்டம் வருது, எல்லாம் ஒரே க்ரௌடாக இருக்காங்க. போய் பார்ப்போம். எப்படி மீன்லாம் கீழே கீழே கிடக்குதுன்னு தெரியல. நிறைய மீன் கீழே கீழே கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நண்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது. கொஞ்சம் ஆமா இதோட ஆஞ்சிட்டியா? இதை போட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்க வேண்டியது. அவ்வளோதான். லேட்டு, ரொம்ப லேட்டு. 9:30 மணிக்கு இங்கே வருதுன்னா இருக்கும். ஒன்றும் இல்லை, காலையில் 6:30 மணி 7 மணிக்கு வந்தால் தான் எல்லாமே கிடைக்கும்ன்றாங்க. இந்த அம்மா தூங்குறது தான் முக்கியம். இன்னும் அவங்க 2 பேர் பாருங்க தூங்கினே இருப்பாங்க. ஒண்ணுமே கிடைக்கல, போய் வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஒன்றும் இல்லை, இதை பண்ணி சாப்பிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், வேற என்ன பண்ண போற? பேபிமா வாட் ஆர் யூ டூயிங்? நான் வந்து மேகி பண்றேன். இன்னைக்கு வந்து மீன் அவ்வளவா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லேட்டா போயிட்டோம், அதனால பெரிய பெரிய மீன் எதுவும் கிடைக்கல. புடி புடி மீன் கையிலே தொடாது. அதனால நண்டு மட்டும் ஒரே வலையில வந்து நண்டு மட்டும் உயிரோட நீந்தி இருந்ததா, சரி போனா போதுன்னு வாங்கி வந்துட்டேன். அது ஆக்சுவலி கடல்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் போவாங்க போல் இருக்கு, அதுக்கு மேல போக மாட்டாங்க போல் இருக்கு. பெரிய போட்டு லான்ச் தான் வந்து தூண்டில் எல்லாம் போடுவாங்களாம் போய். அப்ப நேத்துமே போய் தான் மீன் கிடைச்சிருக்காங்க. அந்த லேடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அக்கா நமக்கு தோஸ்த் ஆயிட்டாங்க. ஒரு லேடி அவங்க மீன் கழுவுற அவங்க அந்த அக்கா நேத்துமே சொன்னாங்க, நேத்துமே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் எல்லாம் கிடைச்சிருக்காதுமா, நேற்று மீனே நிறைய மீனே மாட்ட மாட்டேன் செலவு பண்ணி அவ்வளவு தூரம் போயிட்டு வராங்க, மீனே மாட்டலன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னாங்க, இது காலையில வந்துக்கலாம்ல சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா சின்ன சின்ன வஞ்சிரம் பெரிய வஞ்சிரம் எல்லாம் தூக்கி போட்டு புடிச்சுன்னு வந்தாங்க. நீங்க வந்திருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கோம் அப்படின்னாங்க. காலையில லேட்டா
எஞ்சிக்கவே இல்லை, போட்டு நம்ம தொல்லை பண்ணி எழுப்பினேன் நான். ஒரு வேலைக்கு உருப்படி கிடையாது. லேட்டா போய் இப்ப என்ன கட்சிது ஒரு 300 ரூபாய்க்கு நண்டு கட்சிது எனக்கு உயிரோட. அது கூட ஒன்னும் பெரிய பெரிய நண்டுலாம் இல்ல. பரவாயில்ல, ஆனா எனக்கு நண்டு கட்சிதா, டேஸ்டியா நண்டு கட்சிதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேகி ரெடி ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுப்போம். வேணுமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட போல் இருக்குது. ஆமா, ராத்திரி எல்லாம் டிவி பார்க்க வேண்டியது, பகல்லாம் தூங்க வேண்டியது, இதே பொழப்பா வச்சு திரிவே நீனு. எனக்கு கண்ணு தெரியலன்னு கண்ணுல மருந்து விட்டுன்னு படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். புழுவாத புழு மூட்டை. கண்ணு சரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஓகே. கண்ண மருந்து ஊத்துது, அப்படியே தூங்கிச்சு. ஓகே ஓகே, நண்டு ரெடி. என்னப்பா சிக்கன் குழம்பா செய்யற? சாம்பார் வைக்கல, சாம்பார் வைக்கிறது குக்கர் எடுத்து வந்தேன். சரி, அப்ப சிக்கன் குழம்பு தானே? ஓகே, சிக்கன் குழம்பு, நண்டு, திஸ் இஸ் ஈரல். இன்னும் நீ கட் பண்ணியா அதை? இதுனுண்டா அப்படி சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்டா மாதிரியே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வித்தியாசமா செஞ்சிருக்கேன் நானு. நல்லா இருந்தா சரி, நல்லா இருந்தா இந்த ரெசிபி நான் போட்டு போறேன். ஓகே, எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சா நல்லா இருக்காதுல்ல. என்ன ரெசிபி போட்ட? இதெல்லாம் வந்து ஃபுல்லா அரைச்சு ஊட்டிருக்கேன், எல்லாமே ஈவன் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சு ஊட்டிருக்கேன். பாக்கிறதுக்கு தான் சும்மா கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்கு. பாக்கிறதுக்குலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய நண்டுலாம் இருந்தது, பெரிய நண்டு ஒரு 4-5 நண்டு இருந்தது. சாப்பிடும்போது தோணுப்பா, சாப்பிடு. இது என்னப்பா குழம்பு வைக்கிறேன்ட்டு போட்டு ட்ரை பண்ணிடுவானுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தொக்கு மாதிரி தான் வைக்கிறேன், அவ்வளவுதான். இது ஈரல் பண்ணு. அடுத்தது ஈரல், நல்ல பெப்பர் போட்டு காரச்சாரமா இருக்கணும். அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தது. எதுக்கு வாங்கிட்டு வர்றது? நான் ஒரு புத்திசாலித்தனம் பண்ணேன். என்ன பண்ண? என்ன பண்ணனா, பாக்கிறதுக்கே எம்மையா இருக்குல்ல. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல வச்சுட்டு சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் தான் இஞ்சி பூண்டு, நம்ம இன்னைக்கு கிளம்ப போறோம், அதனால கொஞ்சமா இஞ்சி பூண்டு கொஞ்சமா இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நண்டுல போட்டு நல்லா நண்டு தொக்கு வறுத்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். அடுத்தது பார்த்தேன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நண்டு எடுத்து போடணும். திடீர்னு சட்டு ஞாபகம் வந்தது, ஐயோ இதை வேற வச்சு நகரமே, இதுக்கு எங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறது அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன பண்ண தெரியுமா, ஒரு கரண்டியா தொக்கு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இதுல இஞ்சி பூண்டு போடலைனாலும் நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட மாட்டேன். அதனால அப்படி சூப்பரா சூப்பர். அதுல தக்காளி தொக்கு மாதிரி ஏதோ தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஓ அதுதான் நான் இது ஆமா. இது என்ன பத்தும், நீ 150 கிராம் கொடுத்தான், அதை நீ அப்படியே இப்படி பண்ணி வச்சிருக்கிற. அவங்களே நினைச்சிருப்பாங்க என்னத்துக்கு இது வாங்கிட்டு போற, யார் வாங்கிட்டு இது வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்க. நீ அப்ப பார்த்தாலும் சிக்கன்ன்றீங்க. அது இப்படிதான் சுருங்கிடுவது. வெறும் ஜீரகத்தூள், வெறும் தட்டு, ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி உப்பு போட்டேன், உப்பு தேவைப்படாது. ஓகே, எவ்ரிதிங் ரெடி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு தருணம் வந்து விட்டது, அதனால சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு ஈரலே சொதப்பி வச்சிருக்கிற நீ. நல்லாதான் இருக்கும், சாப்பாடுல வச்சு சாப்பிட கரெக்டா தான் இருக்கும். ஒரு ஆள் வந்து இப்ப சாப்பாடு வேணாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டாங்க. இது கரண்டிக்கு நான் எங்க போறது மறந்து. இதான் எதுக்கு கரண்டி? இதான் நண்டுக்கு அவ்வளவு கரண்டி இருக்குது. கரண்டி கீழே ஒரு கரண்டி பழம் இல்லப்பா, ஈரெல்லாம் நல்லா இருப்பாங்க. எடுத்து சாப்பிடு. ஓவர் உப்பு. புளிப்புக்கும் உப்புக்கும் வித்தியாசம் இல்லையா உனக்கு? தக்காளி புளிக்குது, அவ்வளவு தக்காளி தூள்
நண்டுக்கு தக்காளி எடுத்தோம்ல அதனால கறி. ஓகே, சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி, அந்த நீரல் வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுப்பா, என்னப்பா பீத்த போற நீ? இப்போ பயங்கர பிரம்மாண்டமா பண்ணிட்டேன், அப்படியே வேற லெவல்ல செஞ்சுட்டேன். சக்கக்கறி தான் அவன் தின்னுவான். நீ அப்படிதான் வாங்கி வர. யாருன்னா சக்கக்கறி வாங்கிடுவாங்களா? என்னடா வேணா தயிர் கொஞ்சம் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. உனக்கு என்ன ஊட்டா? சிக்கன் குழம்பு தான். நண்டு கிரேவி, நண்டு கிரேவி, நண்டு தொக்கு. நல்ல நண்டா பார்த்து ஒரு நண்டு வை. சொல் போதும். இதை விட பெருசு எதுவும் இல்லையா? ஓகே, சின்னதா இருக்கு. ஆடா, இங்க என்னாச்சும் பெரிய நண்டு கிடைக்கும்னு பார்த்தா மாட்டவே மாட்டேங்குது. அது நம்ம கரெக்ட் டைமுக்கு போக மாட்டோம், அதான் பிரச்சனை. ஆமா, நீங்க லேட்டா போறதுனால நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து இதுதான். நண்டு கிரேவி, சிக்கன் கிரேவி, ஈதர் ஃப்ரை. அவ்வளவுதான். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா வீட்டுக்கு வச்சு கிளம்பி போயின்னே இருக்க வேண்டியதுதான். ஓகே, எல்லாரும் வேலை செய்யறாங்க. டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு. மூஞ்சி காட்டு பாப்பா, பெருகிறல்ல நீ. என்ன போய்மா, என்ன பண்ணுங்கிற? நான் மட்டும் நீ என்ன சமைக்கிறேன்னு நான் சொன்னேன். டைம் ஆயிடுச்சுல, கிளம்பணும்ல. எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டு குப்பையெல்லாம் கட்டி வெளியில வச்சுட்டு பெருக்கி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அந்த வீடு மாதிரி ஏனோ தானோம்னா இந்த வீடு விட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு வாரம் இருக்கிறாங்க. அங்கேயாச்சும் நமக்கு வேலை செய்யறதுக்காக இருக்காங்க. இங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க ஒன்லி மீ நாங்க தான் இங்க எங்களுக்கு வேலை செஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பும் தருணம் வந்து விட்டது. வந்தாச்சு, டூர் பார்த்தாச்சு. 2 நாள் இருந்தாச்சு. அவள் தான் கிளம்புறோம். கிளம்பியே இருக்க வேண்டியதுதான். அடுத்த வாரத்துல நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்னப்பா, எனக்கு கல்யாண வேலையை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லப்பா. ஆமா, உண்மைதான். குப்பையில வந்துச்சு பாரு. இன்னும் எத்தனை மாசம் கரெக்டா இருக்கு மேரேஜுக்கு? ஆகஸ்ட் இல்ல, செப்டம்பர்ல இருந்தா. செப்டம்பர் ஒன்னும் பண்ண முடியாது. எக்ஸாம் டைம் அப்படியே சைலண்டா அப்படியே அமைதி காக்கும். 4 இருக்குன்னு உட்காந்துனே இருந்தோம். ஏன் கட 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 4 போயிடுது. இப்பதான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்ட மாதிரி இருந்து அதுக்குள்ள அடுத்த வாரம் வீடியோ வந்துச்சு. கரெக்ட். திடீர் அவங்களுக்குள்ள ஒரு வாரம் வந்துருச்சு இல்ல, சட்டுன்னு வந்துருச்சு. அதனால 4 நினைக்கவே முடியாது. எப்ப எந்த டைம்ல என்ன வேலை வரும்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு நோட் எடுத்து கிளியரா எழுதி வைக்கணும்பா. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி. ஆனாலுமே அப்ப கடைசி நேரத்துல சொதப்பிட்டாங்க. இல்ல, இந்த ஈவென்ட் பிளான் பண்றது தான் எப்படின்னே ஒண்ணுமே பிடிக்க முடியல. அதுக்குதான் இப்ப செலவாகும் போல. அதுக்கு தான் பட்ஜெட் போடணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் முடிக்கணும். அது மட்டும்தான். அதை எங்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய இதுவா இருக்குது. நினைக்காம வேற வேற வேலையெல்லாம் வருது. வேற டென்ஷன் எல்லாம் வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் நம்ம கிளம்புவோம். ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றது, மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். மழை வேற பெய்யற மாதிரி. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம். ஏய், என்ன விட்டுட்டு கிளம்ப பாக்குறியா நீ? ஓ, மூஞ்சி வெள்ளையா தரணும், லைட்டு போட்டுப்ப. கிளம்ப பாக்குறியா என்ன விட்டுட்டு? நான் கிளம்ப பாக்கல. நான் என்னடா ஏர்லியே அப்படின்னு ஒன்னு பார்த்தா நீ மொபைல் இப்படி ஆன் பண்ணிட்டு இருந்த. ஓகே, நீ வந்து மொபைல்ல எடுக்க போற, நம்ம அழகா தெரியட்டும் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆனா. இதுங்க 2 பின்னாடி இந்த லக்கேஜ், அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய லக்கேஜ் எல்லாம் நம்ம எடுத்துன்னு நம்ம இப்ப தாம்பரம் கிளம்பிட்டோம். பாய் பாய் தாம்பரம். சரி, பாய் பாய் ஓஎம்ஆர். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். நைட் எல்லாம் பாக்குறதுக்கு இது ஜக்க ஜோதியா நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு செமையா ஃபீல் ஆகும். நைட் லைஃப் விட்டுட்டு நம்ம கிளம்புறோம். மிஸ் பண்ணுவியா நீ? எஸ், எக்ஸாக்ட்லி. நீ மிஸ் பண்றியா? சரி, அப்ப இங்க இருந்து காலேஜ் போய்க்கிறீங்களா? சம தூரம் இல்ல டெய்லியும்.
இல்லப்பா ஏப்பா தாம்பரத்துக்கு குரோம்பட்டுக்கு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துருக்கிறப்பா. அப்புறம் இங்க இருந்து போனா டெய்லி 500 ரூபாய் கேப்பா பப்புளுக்க. பைக்கே இல்லையே இப்ப இவனுக்கு. ஆக்சுவலி இங்க இருந்து ஒரே ரோடு தான், நேரா போய் அப்படியே டிராப் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதுதான். இல்ல இல்ல லாங் ஆயிடும். காலையில சோழிங்கநல்லூர்ல பயங்கர டிராபிக் ஆயிடும் இதுங்களுக்குல, அதனால. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாம்பரம் வீட்டில் மீட் பண்ணுவோம். என்னப்பா பண்ணுற? வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, எங்க பாரு தண்ணி கேனு, கோக்கு, லேப்டாப், இங்க பாரு 2 நோட்டு. அதான் கணக்கு பார்த்துன்னு இருக்கேன்ல. கணக்கு புள்ள ஆக்சுவலி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கேஷ் ஒருத்தவங்க கிட்ட இருக்கும், கணக்கு பாக்குறது ஒருத்தவங்க, செலவு பண்றது நீங்க அவங்க இவ்வளவு செலவு பண்ணாங்க, நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்க, பிள்ளைங்க இவ்வளவு செலவு பண்ணுச்சுன்னு கணக்கு எழுதுவாங்க. கரெக்டா சொல்றது? கரெக்டா தப்பா? கிடையாது, இது குடும்ப கணக்கு. சரி ஓகே. குடும்ப தலைவன் தலைவி குடும்ப கணக்குல மேக்சிமம் உன் பேர் தான் வரும். பேபிமா 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 பேபிமா. ஏன் அவ பேர் எல்லாம் வராது? ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் நீதான். முதல்ல பேரே அவ்வளவா இல்லாம இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சோக்குது, இப்ப சோக்குது, சட்டு 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 சட்டுன்னு உள்ள வருது. எங்க போனாலும் எனக்கு ஏதாச்சும் வாங்கி வந்துருங்க அப்படி இந்த சோக்கு. ஈவெண்ட் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கெல்லாம் பொருள்கள் எல்லாம் வாங்கணும். நானா சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினா என்ன செட்டப் பண்ணுவனும் அதே செட்டப்ப அவங்க கொண்டு போட்டுட்டு கழட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க. எனக்கு அப்படிதான் வேணும்னு நான் ரொம்ப நாளா தேடினேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நான் தேடும் போது கரெக்டா வந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு பேசினேன். பட் ஆனா அவங்க ரொம்ப காஸ்ட்லியான பீப்புள்ஸா இருப்பாங்க போல. எனக்கு மன வருத்தமாயிடுச்சு. ஏன்னா காசுக்கு தகுந்த பணியாரம் தான் கிடைக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பணியாரம் கிடைச்சது. ஆனா காசு கூடயா இருக்குது. காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல, பணியாரம் வாங்கி திங்கலான்னு பார்த்தா திங்க முடியாத அளவுக்கு பணியாரத்துக்கு விலை சொல்லுவாங்க போல. அவங்க விலை சொல்லல, ஆக்சுவலா நானே கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம யூடியூபர்ஸ்லயே வந்து டாப் யூடியூபர்ஸ் அந்த மாதிரிதான் வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண. ஆக்சுவலி அவங்க கிட்ட நம்ம ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி இருக்கிறோம்னா அது வெளியில தான் வைக்கணும். நம்ம வெளியிலன்னா திரும்பி லான்ல தான் வைக்கணும்ன்ற மாதிரி ஆகும். அது இல்லப்பா, அதுவுமே வா ஈவெண்ட்டும் நீங்க சொல்றியா? ஈவெண்ட் எல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம்ப்பா. ஆனா அவங்க என்னன்றாங்க, ஈவெண்ட் நாங்க மட்டும் பண்ண மாட்டோம், நாங்க வந்து ரிசப்ஷனே இல்ல மேரேஜ் ஏதோ ஒண்ணு எடுத்து பண்ணா மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டுக்கும் நாங்க வருவோம். ஈவெண்ட் நீங்க கேக்குற ஈவெண்ட்டுக்கு மட்டும் நாங்க டெக்கரேஷனுக்கு வரமாட்டோம், நாங்க அந்த மாதிரி ஸ்டால் போட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நேர்ல வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு போயிட்டு அவங்கள போய் மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசி பாப்போம். என்ன வேலை சொல்றாங்க, யானை வேலை குதிரை சொல்றாங்களா, குதிரை வேலை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் மேட்ச் ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணும், எவ்வளவு செலவு பண்ணி இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கு பார்த்தாலே நெஞ்சு வெடிச்சிரும் போல இந்த மாச கணக்கு. ஏன்னா ஆகஸ்ட் பிறந்துருச்சு, ஜூலைல என்ன செலவு பண்ணும், எவ்வளவு மிச்சம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது கணக்கு பார்க்கணும்ல. அது இன்னைக்குதான் வந்து பார்த்தேன். பார்த்த உடனே தலைவலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால போய் நான் தூங்க போறேன். ஏன்னா இந்த மாசமாச்சும் கொஞ்சம் செலவு கம்மியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே தேவை கணக்கு பாத்தீங்கன்னா. ஆமா, இந்த மாசம் வெளில வாங்கிட்டு பாடி இருப்பேன். இந்த மாசம் மெயின் மாசம் என்னடா செல்லம், இந்த மாசத்துல தான் உனக்கு நீ கணக்கு பாப்பியா? இல்ல போனா போதுன்னு குத்தா வா இது மாதிரி நீ கேளு திமுரு பாத்தியா? இது பொண்ணுனாலுமே எக்ஸஸா எல்லாம் செலவாயிடுது. நம்ம செலவு பண்றோம், சரி புள்ள பாவமே அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு ஆசைப்பட்டு செய்யணும் அப்படின்னு பிள்ளைக்கு செஞ்சா திமுரு பாரு. அதுக்கு சிரிக்கல, நீங்க இந்த மாசமா கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாசமாச்சு நீ கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னல, இந்த மாசம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்றதுக்காக சிரிக்குது. எப்படி முடியும்? ஏன்னா வேளாங்கண்ணி எல்லாம் போனோம். பர்த்டே இந்த மாசம் இவ மொய் வைப்பா, அடுத்த மாசம் நீ மொய் வைப்ப. மாசம் எனக்கு என்னப்பா, எனக்கு மொழிய எல்லாரும் சேர்ந்து மொய். போன வருஷம் எனக்கு என்னப்பா பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. இப்படிதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இரு நான் இந்த அநியத்துல சொல்லி ஆவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வருஷம் ஏதாவது வாங்கி கொடுன்னு சேர்த்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நேரத்துல வாய விட்டுருவேன். உனக்கு என்னப்பா சொல்லிடுவாரு, வேணும்னு சொல்லிடுவாரு. அந்த காசு எனக்கு குத்துரு அப்படின்ட்டுருவாரு. சரி நானும் சரி கேக்குறாருன்ட்டு அந்த காசு குத்துருவேன். இந்த தடவை நீ என் தலைகீழ நின்னா கூட மகேஷ் ராஜா நான் காசை கொடுக்க மாட்டேன் மகேஷ் ராஜா. சரி ஓகே, புரியுதா? சந்தோஷம் தான். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் போனா மொய் வைப்பா, செப்டம்பர் மாசம் கடைசியில நீ மொய் வைப்ப.
சரியா? போன வருஷம் எனக்கு என்னப்பா பண்ணீங்க? டிசம்பர் 3 மாசம் ஃப்ரீயா விடுவோம். அக்டோபர் வந்து கல்யாண வேலைகளுக்கு ஆமா அவ்வளவுதான். அக்டோபர்ல இருந்தே ஃபுல்லாவே ஆயிடும். செம மொய். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர் வந்து மொய்யோ மொய்தான், கண்டினியூஸ் மொய் தான். அதுக்கப்புறம் பிப்ரவரி வரைக்குமே மொய் தான். ஜனவரியில பேக்ல என்ன சொல்ற நீ சொல்லுவிய மார்ச் ஏப்ரல் கிழிஞ்சு தொங்கும் அப்படின்னு, அது உன் பேக்ல தான் தொங்கும். மார்ச் அப்புறம் பிப்ரவரியில மௌலி மொய் வைப்பான். அதான் பிப்ரவரியோட முடிஞ்சிச்சு. ஆமா என் பர்த்டே ஜனவரி அப்படியே பர்த்டே வருது, ஆனிவர்சரி வருது, என் கல்யாணம் வருது, பிப்ரவரில ரிசப்ஷன் வருது, மௌலி பர்த்டே வருது, மாப்பிள்ள பர்த்டே ஐயோ பிப்ரவரி ஐயா ஐயா ஐயோ நினைச்சாலே தலை சுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி பேசவே கூடாது. இனிமேல் இந்த பேச்ச எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாலே நமக்கு இப்படிதான் வரும். செலவு கணக்காகவே தான் போயின்னு இருக்கும். தயவுசெய்து இதை பத்தி பேச வேணாம். சரியா? ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டோம். ஜூலை மாசத்துல செலவு பண்ணது எல்லாமே மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லா தான் செலவு பண்ணிருக்கோம். நான் அதை தான் பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இதுக்கு மேல பேசினோம்னா தலை சுத்தி கீழே வந்துருவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.